ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான டிப்ஸு தான் உங்களுக்கு நான் கொடுக்குறது. வீடியோஸ் வந்து ஒவ்வொன்றும் வீட்டில் இருக்கிற பொருள் தான், ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம வெளியில் போய் வாங்கின்னு வந்து கஷ்டப்படணும்னு இல்லை. ஒவ்வொரு டைம் நம்ம கஷ்டப்பட்டு அதெல்லாம் அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். ஒவ்வொரு டைமும் ஒரு இது நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது உங்களுக்கு எது உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி நான் வீடியோஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து இந்த கழுத்தில் வந்து ரொம்ப கருப்பு மார்க் இருக்கும். இந்த செயினு இப்போ நம்ம முடிக்கு பின்னாடி நான் ரொம்ப பேர்த்து பார்த்துருக்கிறேன், ரொம்ப கருப்பாக இருக்கும். ஏன்னா மை எடுத்து தடவுன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஐயோ இது என்ன உடம்பு பூரா வெளில இருக்குது, இங்கே மட்டும் ஏன் இந்த மாதிரி கருப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா ரொம்ப பேர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்குவீங்க இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. அதனால் அதுக்கு ஒரு சிம்பிளான டிப்ஸு தான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப டைம் எடுக்காது, ரொம்ப லேட்டாக ஆகாது, உங்களுக்கு ரொம்ப ஈஸியான டிப்ஸு தான். பாருங்கள், உருளைக்கிழங்கு வந்து ஒரு பாதி உருளைக்கு நல்லா பெரிய சைஸ் எடுத்து ஒரு 3 பீஸ் அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது வேறு இது கட் பண்ணும் போது இது வந்துட்டு கொஞ்சம் மோட்டாவாக இருக்கணும். நம்ம ரொம்ப மெலீஸாக கட் பண்ணோம்னா அது ஒடிஞ்சிடும். கொஞ்சம் இந்த மாதிரி மோட்டாவாக கட் பண்ணோம்னா நல்லா இருக்கும். அதனால் நல்லா பெரிய சைஸாக ஒரு 3 பீஸு. அடுத்து வந்துட்டு மஞ்சள் தேவையான கஸ்தூரி மஞ்சள், இல்லை நீங்கள் வீட்டு சமையல் அறைக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் இருந்தால் கூட பரவாயில்ல. இது என்ன, இது 2 டிப்ஸை வச்சு எப்படி நம்ம கழுத்தில் இருக்கிற மார்க் போவோம் இதில் அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் கழுத்தில் இருக்கிற மார்க்கு, அப்புறமா அந்த முட்டி, நம்ம இந்த முட்டி நல்லா இந்த மாதிரி கருப்பாக இருக்கும் அந்த இடத்துல கூட முட்டி கால், அப்புறமா நம்ம பாதம் கீழே, நம்ம பாதத்துக்கு மேலே அந்த நம்ம அந்த முட்டியும் ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும். அந்த மாதிரி எடுத்துங்களேன், இந்த மாதிரி அப்ளை பண்ணி பாருங்கள். மெயின் ஃபஸ்ட்டு இது கழுத்துக்கு கருப்பாக இருக்கிறது, ரொம்ப கருப்பாக இருக்கிறது இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்க இது நாங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த இடத்துல கழுத்தில் கொஞ்சம் ஷாம்பு வச்சுட்டு நல்லா கொஞ்சம் ஒரு காட்டன் துணியில் துடைச்சி அந்த கழுத்தில் ஃபுல்லாக எடுத்துடுங்க. எடுத்துகிட்ட பிறகு அதில் வேறு எதுவும் இல்லை, ஷாம்பு இல்லை சோப்பு கூட கொஞ்சம் தண்ணியில் தொடிச்சு எடுத்துட்டிங்கன்னா அந்த இடம் க்ளீன் ஆகிட்ட பிறகு இப்போ இந்த மாதிரி மஞ்சளை வந்து அந்த கழுத்துக்கிட்ட நல்லா தடவிடுங்க. தடவிட்ட பிறகு இந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு நீங்கள் கத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக கீர் போட்டுக்கணும் தேய்க்கும் போது. பாருங்கள், அது எப்படின்ட்டு காட்டுற. இந்த மாதிரி கீர் போடும்போது அதில் இருக்கிற அந்த தண்ணி வரும். ஏன்னா ஒரே ஒரு பீஸில் தேய்ச்சிட்டோம்னா அந்த இதெல்லாம் போயிடும். அப்படி இல்லை, இங்கே பாருங்க பாருங்கள், இந்த மாதிரி இது ப்ரெஸ் பண்ணாக்கா தெரியுதுங்களா, இதில் நல்லா இந்த சாறு வரும். இந்த மாதிரி ஒன்று ப்ரெஸ் பண்ணி அப்பப்போ கொஞ்சம் கீரை போட்டு நல்லா நம்ம அந்த கருப்பு இருக்கிற இடத்துல மஞ்சள் தடவிட்டீங்கன்னா மறுபடியும் மஞ்சள் இருக்கிறது இந்த மாதிரி நல்லா தொட்டு ஃபுல்லாக அந்த இடத்துல நல்லா தேய்க்கணும். தேய்க்கும் போது அந்த கருப்பு மார்க்கு வந்து நல்லா கிளியராக. அப்புறமா இது மாதிரி தேய்ச்சிட்டு உடனே நீங்கள் கழுவி தொடிச்சு எடுத்துடாதீங்க. ஒரு 10 நிமிஷம் அது எப்படி தேய்க்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. நான் இப்போது கழுத்தில் காட்டல, நான் கையில் காட்டுறேன். இந்த ஜூஸ் நல்லா இப்படி இந்த மாதிரி பிழிஞ்சுக்கணும்னா தண்ணி கிண்ணி எதுவுமே வேண்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த கெழுங்குலேயே மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா இதில் இந்த கெழுங்குலேயே வரும் தண்ணி. அப்படி இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுனாக்கா நீங்கள் வந்து இந்த கெழுங்கு சாறை கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கருப்பாக இருக்கிற இடத்துல அந்த கழுத்தில் நல்லா இந்த மாதிரி தேய்க்கணும். இந்த மாதிரி நல்லா நீங்கள் காலையிலையும் சாயங்காலமும் ஒரு நாளைக்கு ஒரு 2 டைம் அந்த மாதிரி ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கருப்பு மார்க்கு நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிது. இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண பிறகு ரிசல்ட் எந்த மாதிரி இருக்குது நீங்களே பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ திரும்பி இதில் இப்படி கீர் போட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு கிரேட்டரில் நல்லா சீவிட்டு கூட இந்த மாதிரி பாருங்கள், தண்ணி எதுவுமே இல்லை, வெறும் அந்த உருளைக்கிழங்குல இருக்கிற அந்த சாரில் தான் பாருங்கள் தண்ணி எப்படி வருதுன்னு. பாருங்கள், இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்னொரு இதுவே சொல்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி
கிரேட்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த கிரேட்டரில் இந்த மாதிரி பீஸு எடுத்து நல்லா இந்த மாதிரி சீவிக்கலாம். அப்படியே நீங்கள் செய்யலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து என்னத்துக்கு உருளைக்கிழங்கு வச்சு அந்த மார்க் போட்டு நம்ம பண்ணுறோன்னா, இந்த உருளைக்கிழங்குனால நம்ம முகத்தில் இருக்கிற, கழுத்தில் இருக்கிறது, காலில் இருக்கிற இந்த கரும்புள்ளி இருக்கிறதெல்லாம் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்குதுங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸு உருளைக்கிழங்குல. பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு பீஸ் எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி நல்லா இதில் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கையால் கொஞ்சம் நம்ம இது பண்ண பிறகு இப்போ பாருங்கள் அதுலேருந்து ஜூஸ் வரும். பாருங்கள் இந்த மாதிரி ஜூஸ். அதுக்காக ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க. பாருங்கள் இந்த மாதிரி இந்த மஞ்சளை இப்படி தொட்டு இந்த தண்ணி எடுத்து இப்படி தேய்ச்சிக்கலாம். உருளைக்கிழங்குது இப்படியே தோல்லே சேர்த்துக்கலாம், இல்லை இப்படி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாரம் நீங்கள் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெற்றி இருக்குது தெரியுதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு ஒரு டிஷ்யூ பேப்பரில் நார்மல் துணியில் அப்படியே துடைச்சி எடுத்துகிட்டு இது மாதிரி காலையிலே சாயங்காலம் 2 டைமும் பண்ணுங்க. ஒரு வாரம் கழித்து பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கருப்பு மார்க் எவ்வளோ கம்மியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் கழிச்சுட்டு உங்களுக்கு நான் இது காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா காஞ்சிட்டு இருக்குது. இப்போ இந்த உருளைக்கிழங்குல தேய்ச்சி இதாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் அடுத்து உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். இதுலேயும் இந்த மாதிரி இதில் இருக்கிற இந்த ஜூஸ் நம்ம எடுத்து வச்சுட்டிங்களா, பாருங்கள் அந்த கீழே வந்துட்டு அந்த வெள்ளை நிலைக்கு பாருங்கள் ஒரே ஒரு பீஸில் நம்ம அது தொட்டு தேய்க்கும் போது இந்த மாதிரி கலக்கிக்கணும். 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் நம்ம மஞ்சள் தொட்டு மறுபடியும் இந்த உருளைக்கிழங்கால இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும். பாருங்க இந்த மாதிரி. அதுக்காக ரொம்ப அழுத்து தேய்க்காதீங்க, ஒரு அளவுக்கு. பாருங்க இந்த மாதிரி இந்த இதை நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கணும். இந்த மாதிரி ஏன்னா அதில் இருக்கிற அந்த வெள்ளெல்லாம் கீழே நிலை இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி நல்லா இந்த உருளைக்கிழங்கும் மஞ்சள் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் நம்ம தேய்ச்சிக்கலாம். நீங்கள் உருளைக்கிழங்கு ஒரு பீஸு அளவுக்கு நீங்கள் சாறு எடுத்துக்கலாம். இப்போ நான் கிரேட்டரில் எப்படி காட்டினா அந்த மாதிரி ஒரு 2 பீஸ் வச்சுக்கலாம். 2 பீஸை நீங்கள் மாற்றி 10 நிமிஷம் கழித்து திரும்பி அந்த இன்னொரு பீஸ்லேயும் தேய்ச்சிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு தேய்ச்சி ஒரு 10 நிமிஷம் விட்டுடணும். திரும்பியும் அந்த இருக்கிற அந்த ஜூஸில் மறுபடியும் நீங்கள் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி காலையிலையும் நைட்டும் நீங்கள் ஒரு நாளைக்கு 2 டைம் தேய்ங்களே, உங்களுக்கு சீக்கிரம் அந்த மார்க்கு கழுத்தில் இருக்கிறது போகணுன்னாக்கா. அப்புறமா காஞ்ச பிறகு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை வேஸ்ட்டு துணி ஏதாவது ஒன்று இருந்துச்சுனாக்கா சும்மா நீங்கள் துடிச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஒரு பாருங்க. இப்போ இந்த கலருக்கும் இந்த கை கலருக்கும் எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். இது பாருங்கள், இங்கே எவ்வளோ கொஞ்சம் கருப்பாக இருக்குது, இங்கே பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. இந்த மாதிரி நம்ம கழுத்தில் முகத்தில் இருக்கிற மார்க்கெல்லாம் ஃபுல்லாக போகணுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இது வந்துட்டு வேஸ்ட் ஆகாது, அப்படியே எடுத்து வைங்கோ. இப்போ இது திரும்பியும் இந்த மாதிரி கருப்பாக இருக்குறங்க சாயங்காலம் காலையில் 2 டைம் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு வாரம் கழித்து பாருங்கள் எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டு. ஃபஸ்ட்டுக்கும் இப்போதைக்கு எவ்வளோ ஒரு வித்தியாசம் தெரியுதுன்னு சொல்லிட்டுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு பாய்.